நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM. வணக்கம், நான் சூர்யா சம்பத். முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். புல்லுருவிகள் இருப்பதாக கூறும் தேசிய போலீஸ் படை தலைவர் முழு அறிக்கையை சமர்ப்பிக்க உத்தரவு. மாற்று வியூகத்தில் வேலைவாய்ப்பு திட்டம். அரச மலேசிய போலீஸ் படையில் புல்லுருவிகள் இருப்பதாக கூறியது தொடர்பில் தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹமீத் படூரின் முழு அறிக்கைக்காக உள்துறை அமைச்சு காத்திருக்கிறது. அந்த அறிக்கையை தயாரிக்கும்படி தாம் உத்தரவிட்டிருப்பதாக அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் தெரிவித்தார். அந்த விவகாரம் பற்றி மக்களிடம் தெளிவுபடுத்தவும், அரச மலேசிய போலீஸ் படை மீதான எதிர்மறை கண்ணோட்டத்தை களையவும் அந்த அறிக்கை அவசியம் என டத்தோ ஸ்ரீ ஹம்சா வலியுறுத்தினார். Saya dah pun semalam teks dengan IGP, saya nak full report supaya boleh apa pun selepas ini boleh kita umumkan kepada rakyat dengan lebih jelas. Saya tak mahu perkara yang sama-sama ni menimbulkan perasaan persepsi yang kurang baik. Sebab itu saya minta supaya dia laporkan kepada SPP, Suruhanjaya Perkhidmatan Polis. பேராக் ஈப்போவில் உள்துறை அமைச்சின் பரிவுமிக்க மலேசியா திட்டத்தில் பங்கேற்ற பின் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். முன்னதாக கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய தான் ஸ்ரீ அப்துல் ஹமீத் படோர், சுயநலத்துக்காக நாட்டின் பாதுகாப்பு படையில் ஆதிக்கம் செலுத்தும் நோக்கில் அரச மலேசிய போலீஸ் படையில் உள்ள புல்லுருவிகள் சிலர் ஈடுபட்டிருப்பதாக கூறியிருந்தார். இந்நிலையில் திட்டமிட்ட குற்ற நடவடிக்கைகளுக்கான சிறப்பு போலீஸ் பிரிவை மீண்டும் அமைப்பதற்கான அவசியம் இல்லை என உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் கூறினார். Buat masa ni kita mencukupi dengan apa yang kita dah ada. Jadi kumpulan-kumpulan yang kita rasa mampu untuk kita lakukan tanpa grup-grup staff folk dan sebagainya, kita tak payahlah wujudkan lagi. Tapi kalau kita perlu, boleh kita wujudkan. Ini tak ada the fast rule lah, sama ada mesti atau tidak mesti, tak. Yang pentingnya kita ambil tindakan mengikut undang-undang yang ada dengan tugas-tugas yang diberikan. Kalau mampu kita lakukan. ஸ்டாஃபாக் எனப்படும் சிறப்பு போலீஸ் பிரிவு கடந்த 2014ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட பின்னர் அதன் செயல்பாடு அரச மலேசிய போலீஸ் படையுடன் முரண்படுவதாக எழுந்த சில குழப்பங்களால் 2018ஆம் ஆண்டு ரத்து செய்யப்பட்டது. இதனிடையே மலேசிய எல்லை பாதுகாப்பு நிறுவனங்கள், உள்நாட்டு பாதுகாப்புத்துறை மற்றும் மலேசிய போலீஸ் படை ஆகியவற்றின் கீழ் செயல்படும். அதன் வழி நாட்டின் எல்லை பாதுகாப்பு குறித்த நிர்வாக முறை ஒருங்கிணைக்கப்படும் என அமைச்சர் விவரித்தார். பமர்கசா வியூக திட்டத்தின் கீழ் வகுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கைகளை செயல்படுத்துவதில் மனிதவள அமைச்சு தீவிரம் காட்டும். குறிப்பாக அமைச்சு தொடர்பான சலுகைகளும் உதவி திட்டங்களும் இலக்கிடப்பட்ட சுமார் 5 லட்சம் பேருக்கு சென்றடைவது உறுதி செய்யப்படும் என மனிதவள அமைச்சர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். பமர்கசா பொருளாதார ஊக்குவிப்பு திட்டத்தில் வகுக்கப்பட்டிருக்கும் 20 வியூகங்களில் 7வதான வேலையை தக்கவைத்தல் மற்றும் ஊதிய சலுகையை செயலாக்கும் கடப்பாட்டை மனிதவள அமைச்சு கொண்டிருக்கிறது. அதனை நிறைவேற்றும் பொருட்டு 2ஆம் கட்ட பஞ்சானா கர்ஜயா திட்டம் விரிவுபடுத்தப்படும். இடைக்கால பணி மற்றும் தற்காலிக பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஆள் சேர்ப்பதும் அதில் அடங்கும் என டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் குறிப்பிட்டார். கடந்த காலத்திலிருந்து ட்ரெயின் அண்ட் பிளேஸ், அதாவது முதல்ல பயிற்சி கொடுத்துட்டு அப்புறம் வேலை தேடணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னா, பயிற்சி கொடுத்து பணம் வசூல் பண்ணிட்டு போயிட்டாங்க. பயிற்சி பெற்றவங்களுக்கு வேலை கிடைச்சான்னு யாருமே கவனத்தில் எடுத்துக்கல. அப்போ இப்போ என்னுடைய அமைச்சில் அதை மாற்றி அமைத்து முதல்ல இந்த சம்மந்தப்பட்டவங்களும் வேலை வாங்கி கொடுத்துருங்க, வேலை உறுதிப்படுத்தப்பட்டவுடன் பயிற்சிகள் கொடுங்க. இல்லைன்னா பயிற்சி கொடுத்து அவங்க வீட்டில் இருக்க போகிறாங்க, அந்த பயிற்சி தேவையில்லையே. மின்னல் பண்பலையில் இன்று ஒளியேறிய மக்கள் நலன் பேணும் மனிதவள அமைச்சு உங்கள் நலன் பேணும் உங்களில் ஒருவன் கலந்துரையாடலில் பங்கேற்ற பின் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் செய்தியாளர்களிடம் பேசினார். இந்நிலையில் 3ஆம் கட்ட ஊதிய உதவித்தொகை திட்டம்
மேலும் 3 மாதங்களுக்கு செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். சேமிப்பு இல்லாத ஒரு சமுதாயம் வந்து வீணாப்பது. அப்போ இவர்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யணும் அப்படின்னா அவர்களுக்கு கூடுதலான பயிற்சி பெற்று வெற்றி அடைவதற்குரிய வாய்ப்புகள். அதே நேரத்தில் IR 4.0 அதாவது 4வது தொழில் பயிற்சி இந்த நாடு இந்த நாடு மட்டும் உலகம் முழுவதும் மிகப்பெரிய தொழில் புரட்சியை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை. இன்றைக்கு நடைமுறையில் இருக்கின்ற நிறைய தொழில்கள் இருக்காது. மனிதர்கள் செய்து கொண்டிருந்த பல காரியங்களை இயந்திரங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் எவ்வளவுதான் இயந்திரங்கள் மனிதர்கள் செய்யக்கூடிய வேலையை செய்தாலும் புதிய தொழில்கள் உருவாகும். அந்த இயந்திரங்களை இயக்குவது மனிதனாக தான் இருக்குது. அப்போ அந்த தொழில் புரட்சிக்கு மலேசியர்கள், குறிப்பாக மலேசிய இந்திய சமுதாயம் தயாராகவில்லை என்றால் மிகப்பெரிய சீரழிவை சுற்றுலா, மொத்த சில்லறை வர்த்தகம், உடற்பயிற்சி மையம், உடல் பராமரிப்பு மையங்கள் ஆகிய துறைசார் பணியாளர்களும் முதலாளிகளும் பயனடையும் வகையில் 70 கோடி ரிங்கிட் பகிர்ந்தளிக்கப்படும். சொந்த தொழில் செய்வோர் சொக்சோ சந்தாதாரர் ஆவதற்கான சலுகைகளும் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை டத்தோஸ்ரீ M. சரவணன் நினைவுறுத்தினார். நாட்டின் பொருளாதார மீட்சியை உந்தச் செய்யவும் மக்களின் நல்வாழ்வை வலுப்பெறச் செய்யவும் பெர்மர்காசா வியூக திட்டம் அறிமுகம் கண்டது. தொற்றின் தாக்கத்திலிருந்து நாட்டையும் மக்களையும் மீட்கும் நோக்கத்தில் அரசாங்கத்தின் தொடர் முயற்சிகளின் ஓர் அம்சமாக வகுக்கப்பட்ட அத்திட்டம் பல்வேறு துறைகளால் வரவேற்கப்படுகிறது என பொருளாதார நிபுணர் மனோகரன் மொட்டையன் தெரிவித்தார். 5 முதன்மை நோக்கங்களுக்காக 20 வியூக திட்டங்களை கொண்டிருக்கும் பெர்மர்காசா திட்டம் நாட்டு மக்களின் நலன் மீது அரசாங்கம் கொண்டுள்ள கடப்பாட்டை பறைசாற்றுவதாக மனோகரன் மொட்டையன் கூறினார். முக்கிய நோக்கு கோவிட்-19 தொற்றை களைவதற்கு ஒன்று, நாட்டின் பொருளாதாரத்தில் துரித வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கு 2வது ஸ்ட்ராட்டஜி, 3வது நாட்டோட போட்டித்தன்மை அதாவது காம்படிட்டிவ்னஸ் அதிகப்படுத்துறது, எல்லா சமூகத்துக்கும் ஒரு சமநிலையான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு இந்த திட்டங்கள் மூலமாக அறிவிச்சிருக்காங்க. தொற்றின் எதிரொலியால் வருமானம் இழந்த தரப்புக்கு உதவ 3ஆம் கட்ட ஊதிய உதவித்தொகை திட்டமும் அறிவிக்கப்பட்டது. 70 கோடி ரிங்கிட் ஒதுக்கீட்டில் அந்த ஊதிய உதவித்தொகை திட்டம் மேலும் 3 மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. வேஜ் சப்சிடி அதாவது சம்பள உதவி திட்டம் மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதற்காக அரசாங்கம் ஒரு 700 மில்லியன் ஒதுக்கீடு செய்துள்ளார்கள். இந்நிலையில் உள்நாட்டு சுற்றுலாத்துறையை மீட்சியுற செய்ய வரி விலக்கை நீடிப்பதற்கான தளர்வும் தொடர்ந்து வழங்கப்படுகிறது. இவ்வாண்டு இறுதி வரையில் குறிப்பிட்ட சுற்றுலா முகவர்களுக்கான சுற்றுலா மற்றும் சேவை வரிகளுக்கு விலக்களிக்கப்படுவதுடன் பதிவு பெற்ற சுற்றுலா நிறுவனங்களுக்கு ஒருமுறை தொகையாக 3000 ரிங்கிட்டும் வழங்கப்படுகிறது. இது முக்கியமாக சுற்றுலாத்துறை, ஹோல்சேல் ரீட்டைல் ட்ரேட் அதாவது வணிகத்துறை, இதுக்கெல்லாம் வரி விலக்கு அதாவது நுழைவு கட்டணத்தில் சார்ஜ் பண்ணணும். கவர்மெண்ட்டுக்கு கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. என்டர்டெயின்மெண்ட் டியூட்டி அது இப்போ எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. சுற்றுலா கலை கலாச்சார அமைப்பின் கீழ் பதிவு செய்த டூர் ஏஜென்ட்ஸ் இவர்களிடமிருந்து டூரிசம் பேக்கேஜ் வாங்குபவர்களுக்கு டேக்ஸ் ரிலீஃப் அதாவது 1000 வெள்ளி வரைக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்குது. பெர்மர்காசா வியூக திட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்டிருக்கும் சலுகைகளை விவேகமுடன் பயன்படுத்திக் கொள்ளும்படி மலேசியர்களை மனோகரன் மொட்டையன் அறிவுறுத்தினார். நாட்டில் தொடர்ந்து 2வது வாரமாக கோவிட்-19 தொற்று சம்பவங்கள் 2000க்கும் குறைவாக பதிவாகின. கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டில் புதிதாக 1576 பேர் தொற்றுக்கு ஆளானதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தமது ட்விட்டர் சமூக வலைதளம் வாயிலாக தெரிவித்தார். அவர்களில் 1565 பேர் உள்நாட்டிலும் 11 பேர் வெளிநாட்டிலும் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களாவர். 1996 பேர் குணமடைந்த வேளை தொற்றினால் 2 மரணமுற்றனர். 14360 பேர் இன்னமும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 151 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 57 பேருக்கு சுவாச கருவி பொருத்தப்பட்டுள்ளன.
மிக அதிகமாக தினசரி தொற்றுகளை பதிவு செய்த மாநிலமாக தற்போது சரவாக் முன்னிலை வகிக்கிறது. அங்கு 407 பேர் தொற்றுக்கு இலக்காகினர். 3ஆம் மற்றும் 4ஆம் கட்ட தடுப்பூசி செலுத்தும் திட்டத்திற்காக அமைக்கப்பட்டுள்ள தடுப்பூசி மையங்களில் இணைய சேவையின் தரம் சிறப்பாக இருப்பதை மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் உறுதி செய்யும். குறிப்பாக சபா சரவாக் மாநிலங்களில் உள்ள அம்மையங்களில் இணைய சேவையின் தரம் மேம்படுத்தப்படும் என தொடர்பு பல்லூடக அமைச்சர் டத்தோ சைஃபுடின் அப்துல்லா தெரிவித்தார். முதல் 2 கட்ட தடுப்பூசி திட்டம் இணைய வேகத்தரம் உள்ள சுகாதார கிளினிக்குகள் மற்றும் மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்பட்டதால் அது குறித்த கவலையின்றி இருந்ததாக டத்தோ சைஃபுடின் அப்துல்லா கூறினார். அடுத்த கட்ட தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் பொதுமக்களை உட்படுத்தியது. எனவே சுகாதார கிளினிக்குகள் மற்றும் மருத்துவமனைகளில் இதர நோயாளிகளுக்கு மத்தியில் அதிகமானோர் ஒன்று கூடுவதற்கான வசதி இல்லை என்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அதனை கருத்தில் கொண்டு உள்ளரங்குகள், பொது மண்டபங்கள், கல்வி கூடங்கள் உள்ளிட்ட பொது இடங்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் மையங்கள் விரிவுபடுத்தப்படுகின்றன. மக்களுக்கு தடையின்றி தடுப்பூசிகள் செலுத்தப்படுவதை உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட மையங்களில் இணைய சேவை சீராக இருப்பது உறுதி செய்யப்படும். முன்னதாக பஹாங் குவாந்தான் இன்ட்ரா மக்கோத்தா சுகாதார கிளினிக்கிற்கு பணி நிமித்தமாக வருகையளித்த அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். இம்மாத தொடக்கத்தில் இருந்து மீண்டும் உயர்கல்வி கழகங்களுக்கு திரும்பும் மாணவர்களின் நுழைவுக்கான SOP நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறை அமலாக்கம் குறித்து உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் நூராயினி அஹ்மத் மனநிறைவு தெரிவித்துள்ளார். நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து SOP விதிகளும் அதற்கான ஒழுங்குமுறையுடன் நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் சொன்னார். இதுவரையில் நாடு முழுவதும் உள்ள மொத்தம் 13 லட்சம் பட்டதாரி மாணவர்களில் 44,000 பேர் தத்தம் உயர்கல்வி கூடங்களுக்கு திரும்பிவிட்டனர். கல்விக் கூடங்களுக்கு வெளியில் தங்கியிருக்கும் இன்னும் 4,800 மாணவர்கள் கட்டங்கட்டமாக கல்விக்கூட வளாகத்துக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என டாக்டர் நூராயினி அஹ்மத் கூறினார். ஜொஹூர் பத்துபஹாட்டில் உள்ள துன் ஹுசேனான் ஆசிரியர் பயிற்சி கழகத்தில் நடைபெற்ற மலேசியா பிரிஹாத்தின் திட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் டாக்டர் நூராயினி அஹ்மத் செய்தியாளர்களிடம் பேசினார். மலேசிய நிறுவன ஆணையம் மற்றும் ஊராட்சி தரப்பிடம் பதிவு பெறாத அதிகமான சிறு வணிகர்களுக்கும் உதவிகள் வழங்கப்படும். கூட்டுறவு தொழில் முனைவர் மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் வான் ஜுனைடி துவாங்கு ஜஃபார் அதனை தெரிவித்தார். SPIN அதிகாரப்பூர்வமற்ற கடனுதவி திட்டத்தின் வாயிலாக அந்த உதவிகள் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார். கோவிட்-19 பெருந்தொற்று ஏற்படுத்திய தாக்கத்தால் அதிகமானோர் வேலை இழக்கும் நிலை ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து முறையாக பதிவு செய்து கொள்ளாத சிறு வணிகர்கள் மற்றும் சாலையோர வியாபாரிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. அதேவேளை நாட்டில் நிலவி வரும் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட சிறு வணிகர்களுக்கு உதவ தக்கூன் நேஷனல் அமைப்பிற்கு 5 கோடி ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பேங்க் ரக்யாட் வங்கி, மலேசிய கூட்டுறவு ஆணையம், பெர்மோடலான் நேஷனல் நிறுவனம், ஊடா ஹோல்டிங்ஸ் நிறுவனம் ஆகியவற்றின் வாயிலாகவும் 90 லட்சம் ரிங்கிட் நிதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகிறது. முன்னதாக ஜொஹூர் அங்சானா பேரங்காடியில் ஜொஹூர் மாநில தொழில் முனைவர்களுக்கு உதவி வழங்கும் நிகழ்வில் டாக்டர் வான் ஜுனைடி துவாங்கு ஜஃபார் கலந்து கொண்டார். SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறையை பின்பற்றுவோர் எண்ணிக்கை நாட்டில் அதிகரித்து வருகிறது. விதிகளை மீறியதற்காக நேற்று 52 பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டனர். அவர்களுள் 36 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்ட வேளை 16 பேர் தடுத்து வைக்கப்பட்டனர். அனுமதியின்றி மாவட்டம், மாநிலம் கடந்து பயணித்ததற்காக 12 பேர் கைது செய்யப்பட்டனர். தனிமனித இடைவெளியை பின்பற்றாததற்கு 12 பேரும், முகக்கவசம் அணியாததற்கு 11 பேரும், அனுமதிக்கப்பட்ட நேரத்தை காட்டிலும் கூடுதலாக வணிகமனையை திறந்து வைத்ததற்காக 11 பேரும், வருகை பதிவு உபகரணங்களை வைக்காத 3வரும், சூதாட்டத்தில் ஈடுபட்ட 3வரும் கைதாகினர். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு மீதான அன்றாட அறிக்கையில் தற்காப்பு மூத்த அமைச்சர் டாக்டர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் நாட்டுக்குள் ஊடுருவ முயன்ற 26 கள்ள குடியேறிகள் கைது செய்யப்பட்டு 10 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன.
4 மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளுக்கு பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடேன் அல் முஸ்தபா பிலாஷா இன்று பதவி நியமன கடிதங்களை எடுத்து வழங்கினார். அந்த அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சி தலைநகர் இஸ்தானா நகாராவில் நடைபெற்றது. டத்தோ கசாலி சா, டத்தோ ஸ்ரீ மரியானா யாஹ்யா, டத்தோ சீமி சுன், டத்தோ ஹஷிம் ஹம்சா ஆகிய 4 நீதிபதிகள் பேரரசரிடம் இருந்து பதவி நியமன கடிதங்களை பெற்றுக் கொண்டனர். டத்தோ கசாலி 2007 ஆண்டில் இருந்தும், டத்தோ ஸ்ரீ மரியானா 2010 ஆண்டில் இருந்தும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக பொறுப்பு வகித்தவர்கள். டத்தோ சி மற்றும் டத்தோ ஹஷிம் ஆகிய இருவரும் 2014 ஆண்டில் இருந்து உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்துள்ளனர். பதவி நியமன கடிதங்களை எடுத்து வழங்கும் நிகழ்ச்சியில் தேசிய சட்டத்துறை தலைவர் துன் தங்கு மைமூன் துவான்மாட், நாடாளுமன்ற சட்ட விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ தக்கியுடின் ஹசான், மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் டத்தோ ஸ்ரீ ரொஹானா யூசுப் ஆகியோரும் கலந்து கொண்டனர். மேலும் சில உள்நாட்டுச் செய்திகள். நிதி சிக்கலால் திவாலடையும் நிறுவனங்களின் எண்ணிக்கை இவ்வாண்டு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிறுவனங்கள் கொண்டிருக்கும் கடன் அளவு 10,000 ரிங்கிட்டில் இருந்து 50,000 ரிங்கிட்டுக்கு உயர்த்தப்பட்டிருப்பதால் அந்நிறுவனங்கள் நிதி சிக்கலில் இருந்து விடுபட முடியும் என உள்நாட்டு வாணிப பயணீட்டாளர் விவகார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி நம்பிக்கை தெரிவித்தார். 2018 ஆண்டில் சுமார் 3022 நிறுவனங்கள் திவாலாகின. அவ்வெண்ணிக்கை 2019 ஆண்டு 4000 எட்டியதாக டாக்டர் ஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி கூறினார். கோவிட்-19 பெருந்தொற்று பரவலால் மோசமான பாதிப்புகளை எதிர்நோக்கிய நிறுவனங்களுக்கு உதவும் வகையில் அரசாங்கம் அந்த நிரந்தர கடன் விகிதத்தை அறிவித்துள்ளது. புத்ராஜயாவில் நடைபெற்ற நடப்பு அரசாங்கத்தின் ஓராண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் டாக்டர் ஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி செய்தியாளர்களிடம் பேசினார். திரங்கானுவில் பறிமுதல் செய்யப்பட்டு உரிமம் நீக்கப்பட்ட 4 சட்டவிரோத மீன்பிடி படகுகளை மலேசிய கடல்சார் அமலாக்க நிறுவனம் கடலில் மூழ்கடித்தது. குவாலனரூஸ் கடலுக்கு அடியில் செயற்கை பாறைகளை உருவாக்கும் முயற்சியாக அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. 2018-2019 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆப் இமான், ஆப் நாகா பாராட் சோதனை நடவடிக்கைகளில் அந்த சட்டவிரோத படகுகள் கைப்பற்றப்பட்டன. அவற்றில் இன்னும் மீதமுள்ள 43 படகுகளும் அம்மாநிலத்தின் சுற்றுவட்டார கடல் பகுதிகளில் மூழ்கடிக்கப்படவுள்ளன. நாட்டில் கள்ளத்தனமாக நுழைய முற்படும் அந்நிய நாட்டு மீனவர்களுக்கு விடுக்கப்படும் எச்சரிக்கையாகவும் இந்நடவடிக்கை அமைவதாக திரங்கானு மாநில கடல்சார் அமலாக்க நிறுவன இயக்குநர் கேப்டன் முகமது சூஃபி முகமது ரம்லி கூறினார். இதன் வழி கடலில் பல்லுயிர் பெருக்கத்தை ஊக்குவிக்க முடியும் என அவர் சொன்னார். மூழ்கடிக்கப்பட்ட படகுகள் மரக்கட்டைகளில் செய்யப்பட்டுள்ளதால் கடலின் இயற்கை அமைப்பு முறையும் பாதிக்கப்படாது என்றார் அவர். கடந்த ஆண்டு 1,50,00,000 மதிப்பிலான 99 மீன்பிடி படகுகள் கடலில் மூழ்கடிக்கப்பட்டன. தேசிய இளையோர் கராத்தே அணியின் பயிற்றுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் எஸ் செந்தில்குமரன். 2014 ஆண்டு நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று நாட்டிற்கு பெருமையை சேர்த்த செந்தில்குமரன் அப்பொறுப்புக்கு நியமிக்கப்படுவதை மக்காஃப் மலேசிய கராத்தே சம்மேளனத்தின் துணைத் தலைவர் டத்தோ வின்சென்ட் சென் இன்று உறுதிப்படுத்தினார். 2018 ஆசிய கராத்தே போட்டியின் போது தலையில் காயம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து செந்தில்குமரன் அதன் பின்னர் எந்த போட்டியிலும் பங்கேற்கவில்லை. பயிற்சித் துறையில் காட்டி வரும் ஆர்வத்தை தொடர்ந்து இளம் தேசிய கராத்தே வீரர்களை வழிநடத்தும் வாய்ப்பை அவருக்கு வழங்க மக்காஃப் முடிவு செய்ததாக டத்தோ வின்சென்ட் தெளிவுபடுத்தினார். சி விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவருமான செந்தில்குமரன் பயிற்சித் துறையில் காணப்படும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளும் அதே வேளையில் விளையாட்டு அறிவியலிலும் தமது ஆளுமையை வலுப்படுத்திக் கொள்ள ஊக்குவிக்கப்படுகிறார். கோலாலம்பூர் விஸ்மா ஓசியமில் சி விளையாட்டுப் போட்டிக்கான தேர்வுக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் டத்தோ வின்சென்ட் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். தம் மீது நம்பிக்கை வைத்து அப்பொறுப்பினை வழங்கிய மக்காஃப் அதிகாரிகள் உட்பட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் செந்தில்குமரன். நான் நன்றி சொல்லிக்கிறேன், எனக்கு வாய்ப்பு கொடுத்த எம்எஸ்எனுக்கும் மக்காவுக்கும். ஓகே, ஆஃப்டர் 10 இயர்ஸ் நான் அத்லீட் கேரியரை முடிச்சுட்டு இப்போ அதே இடத்துக்கு நான் கோச்சாக போகிறேன். அதே இடத்துக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய அடுத்த ப்ரிப்பரேஷன் என்னென்னா, என்னோடய அத்லீட்டை அடுத்த வரவிருக்கும்
ஏஷியன் கராத்தே சாம்பியன்ஷிப், அப்புறம் வேர்ல்ட் கராத்தே சாம்பியன்ஷிப், அப்புறம் அடுத்து வரவிருக்க கேம்க்கு வந்து என்னோட அத்லீட்டை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணணும். என்னோட டார்கெட் ஃபுல்லாகவே அதுதான். இவ்வேளையில் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற கடும் பயிற்சியில் எஸ் பிரேம்குமார், ஆர் ஷர்மேந்திரன் ஆகிய முதன்மை குமித்தே வீரர்களை வழிகாட்டும் பொறுப்பு கராத்தே பயிற்றுநராக புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கும் 46 வயது ஆர் புவனேஸ்வரனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. குறளும் விளக்கமும். குறள் 536. இழுக்காமை யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அது ஒப்பது இல். எவரிடத்திலேனும் எப்போதும் மறதி இல்லாத குணம் மட்டும் இருக்கும் என்றால் அதை போன்ற நன்மை வேறு இல்லை என்கிறார் திருவள்ளுவர். இத்துடன் விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம்.